ஹாய், திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். இந்த வீடியோவில் JavaScript ஃபார் ஆஃப் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபார் லூப்னா என்ன, ஃபாரின் லூப்னா என்னன்னு நான் செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபார் லூப் பற்றி தெரியல, இல்லை ஃபாரின் லூப் பற்றி தெரியலனா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபார் லூப்லேயே நான் லூப்னா என்னன்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஃபார் ஆஃப் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபார் ஆஃப் லூப் வந்து இட்ரபிள் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே லூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். JavaScriptல எதெல்லாம் இட்ரபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரிங், அரே, மேப்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நோட் லிஸ்ட். உங்களுக்கு அரே அண்ட் ஸ்ட்ரிங் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் மேப்ஸ் அண்ட் நோட் லிஸ்ட் பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளாக மேப்னா என்னென்னா அது வந்து ஒரு அரே, அந்த அரேக்குள்ளே மல்டிபிள் அரேஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மேப் பற்றி இன்னொரு செப்பரேட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போது இந்த ஃபார் ஆஃப் லூப்போட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபாருங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரந்தீசிஸ், அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் வந்து நீங்கள் கான்ஸ்ட், லெட், வார் இது மூணுத்தில் எதில் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே லெட் கொடுக்குறேன். லெட் கொடுத்துட்டு நம்மளோட வேரியபிளோட நேம் எக்ஸுன்னு கொடுக்குறேன். ஆஃப்ங்கிற கீவேர்டை வந்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இட்ரபிள்ஸ். இப்போது இட்ரபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா அரே, ஸ்ட்ரிங், மேப்ஸ் அண்டு நோட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அரே வந்து என்னது? இட்ரபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் இங்கே நம்ம எதெல்லாம் வந்து இட்ரபிள் டேட்டா ஸ்ட்ரக்சரோ அதை வந்து நம்ம இந்த ஃபார் ஆஃபில் ஆஃப்ங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் கொடுக்கணும். ARR அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கர்லி பிரேசஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு இந்த ஃபார் ஆஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அண்ட் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே எந்த கோடை அகைன் அண்ட் அகைன் நீங்கள் லூப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கொடுக்கலாம். இப்போது இந்த ஃபார் ஆஃப் லூப் என்ன பண்ணுவோம்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபார் ஆஃப் லூப் இனிஷியலைஸ் ஆகி இந்த எக்ஸ் வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணும். இந்த எக்ஸ் வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் இட்ரபிள் அரே. ஸோ இந்த அரேயில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து இந்த எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி இன்னும் கோட் நம்ம எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறோமோ இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே அது வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் லூப். ஸோ அரேயை பொறுத்து தான். இப்போ அரேயில் மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார் ஆஃப் லூப் வந்து 3 டைம்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ செகண்ட் டைம் வரும்போது மேங்கோ அப்படின்ட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் தேர்ட் டைம் வந்துட்டு பனானா அப்படின்றது ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த அரேக்குள்ளே நம்மளால் லூப் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஆல்ரெடி பேராகிராஃப் எலமெண்ட் நான் வந்து HTML ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஐடி வந்து பேரான்னு கொடுத்துருக்கேன். அதோட ரெஃபரன்ஸை இங்கே பேரா எலமெண்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட இன்னர் HTML-ஆ நான் இந்த லூப்பில் நமக்கு கிடைக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பனானா அப்படின்னு இருக்கு. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறதால நமக்கு லாஸ்ட் வேல்யூ மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸும் நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட்டு ஏன் 3 வேல்யூமே தெரியலனா ஃபார் லூப் இன்ஸ்டண்ட்டாக ரன் ஆன உடனே நம்ம வந்துட்டு இந்த வேரியபிள் எக்ஸில் இருக்கிற வேல்யூ தான் இங்கே HTML வந்து செட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக இந்த லூப் ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஆப்பிள் இருந்திருக்கும், நெக்ஸ்ட்டு மேங்கோ இருந்திருக்கும், அதுக்கப்புறம் பனானாங்க சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு பனானா தான் ஸ்டோர் ஆகிருக்கும் எக்ஸ் வேரியபிளில். ஸோ அதனால தான் லாஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆச்சு. பட் ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்ததால ஆல்ரெடி இருந்த வேல்யூவையும் நம்ம இன்னர் HTML செட் பண்ணுறதால நமக்கு எல்லா வேல்யூஸுமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்லேயும் வந்து லூப் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறேன். லெட் str equal to hello world. ஸோ இப்போது இட்ரபிள் ஆப்ஜெக்ட் எங்கே கொடுக்கணும்னா ஆஃப்ங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஸோ அதனால் அரேவை ரிமூவ் பண்ணிவிட்டு str அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டுங்க பிரிண்ட் ஆகிருக்கு. நான் இந்த ப்ளஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் லெட்டர் வந்து டி, அது வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்லேயும் அரேலையும் மேப்ஸ் அண்ட் நோட் லிஸ்ட்டில் நம்மளால் லூப் பண்ண முடியும் இந்த ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த வீடியோவில் ஃபார் ஆஃப் லூப் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார் ஆஃப் அண்ட் ஃபாரின் லூப்போட டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.